வணக்கம். ஹலோ. அ இப்போ மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் உள்ளது. அது காலபுருஷன் முதல் வீடு, 5வது வீடு சிம்ம வீடு, 9வது வீடு தனுசு வீடு. கேது பகவான் மேஷத்தில் கேதுனுடைய 4 பாதமும், சிம்மத்தில் கேதுனுடைய 4 பாதமும், தனுசில் கேதுனுடைய 4 பாதமும் அமைந்திருக்கும். அது மூல திருவோண வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. கேதுனுடைய ஆற்றல் மிக சிறப்பானது. இதில் பார்த்திங்கன்னா வறுமை, புலமை, பெருமை இது 3ம் அடங்கியிருக்கும். இந்த நட்சத்திரம் ஆதிபத்தியம் உடையவர்கள் நல்ல வலுத்திருந்து நல்ல சுபர் பார்த்து இருந்தால் அவருடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். இதே சமயம் முதல் கட்டமாகவே பெருமையை உடைய நட்சத்திரம், பெருமை உடைய அந்த கேது பகவான் சில பேருக்கு உச்சகட்ட ஞானத்தை அள்ளி வீசிடுவார், அள்ளி கொடுத்துருவார். இவர்கள் தான் பிரபஞ்சத்திலே பெரிய பிலாசபிகள், பெரிய பேச்சாற்றல்கள், பெரிய மக்களை வசீகரப்படுத்துகிறவர்கள், ஆயிரக்கணக்கான பேர்களை வசீகரப்படுத்துகிறவர்கள். இதில் எல்லா மதத்திலையும் இருப்பார்கள். இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சு வாசனம், பேசுகிற கவர்ச்சித்தன்மை இவர்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவருக்கு ஆசிரமம் கட்டுவது, பெரிய நிர்வாகம் பண்ணுறது, பெரிய கோயில்களை கட்டுறது, பெரிய பிரபலங்களை பார்க்க வர்றது, போகிறது வர்றது இவருக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இவர்கள் பொருள் எக்கச்சக்கமாக இவருக்கு சேர்த்துக்கும். இவர் ஆன்மீக சிந்தனையாகவே இருந்தால் இவருடைய வாழ்க்கையில் சரிவுன்றதே கிடையாது. இவர் நல்ல நிலைமையில் இருந்தால் ஜீவசமாதி ஆகிறதுக்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஜீவசமாதி கூட ஆயிடுவார். இது முதல் கட்டம். இது அதே சமயத்தில் 2ஆம் நிலை கட்டம் வறுமை, புலமை. புலமை என்றால் இவர்கள் நல்ல ஞானம் இருக்கும், நல்ல டாக்டர்ஸுங்களாக இருப்பாங்க, வைத்தியராக இருப்பாங்க, நல்ல வாத்தியார் அட்வைஸராக இருப்பாங்க, நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க. ரொம்ப நார்மல் ஒரு லைஃப்பு தான் வாழ்வாங்க. ஆனால் இவங்களுக்கு அது 3 கட்டத்தில் ஒரு கட்டங்கள் அப்படி தான் இருக்கும். 2ஆம் நிலை புலமை. புலமை இருந்து என்ன பிரயோஜனம்? புலவர்கள்லாம் புலமை இருந்து பெரிய அளவுக்கு சாதிப்பது இல்லை. பணம் காசில் அவங்கள வறுமையிலே தான் இருப்பாங்க. ஆனால் பெருமை இருக்கும், நிறைய பழக்கம் வழக்கம் இருக்கும், நிறையா ஆளுங்க பழக்கம், பெரிய அரசியல் பழக்கம் எல்லாமே இருக்கும். பெருமையாக தான் இருப்பாங்க. கண்டி பெரிய பொருளாதாரத்தில் அவ்வளோ நிலை வராது. நார்மலான ஸ்டேஜ் இருப்பாங்க. இதே குரு பகவான் இன்னும் நல்லா பார்த்தாக்கா இன்னும் வாழ்க்கையில் சரிவில்லாத அப்படியே லைஃப் ஸ்டைலில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நல்ல வாத்தியார், நல்ல வைத்தியர், நல்ல டாக்டர்ஸு, நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, நல்ல ஞானம் அதிகமாக உடையவர்கள், இவர்கள் ஒரு நடுத்தரமான ஒரு ஸ்டைலில் இருப்பார்கள். இதே வறுமை உடையவர்கள் பார்த்திங்கன்னா இவர்கள் அப்படியே கால் போகிற போக்கில் வந்த மாட்டை கட்ட மாட்டாங்க, போன மாட்டை தேடின்னு போக மாட்டாங்க. அது கால் போன போக்கில் லைஃப் ஸ்டைல் மாறிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கோயில் கண்ட இடம் படுக்கிறது, போகிறது வர்றது, அங்கங்கே சத்திரம், அங்கங்கே சாப்பாடு போடுறது வாங்கி சாப்பிட்டு அங்கங்கே படுத்துட்டு அங்கங்கே அவங்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்கும். அவங்களும் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு ஏழ்மை நிலையிலையும் கடவுள் மைண்ட்லேயே தான் இருப்பாங்க. அது ஒரு வகையான ஒரு ஏழ்மை நிலையான ஒரு ஆன்மீகத்தை கிடைக்கும் அவங்களுக்கு. இதில் பார்த்திங்கனாக்கா இதுவும் ஒரு கேது பகவான் நல்ல சுபர்கள்லாம் பார்த்துருந்தால் அந்த நிலையிலையும் ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தை அடைஞ்சி நல்ல ஜீவசமாதி கூட ஆகிடுவாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அந்த புலமையிலே தான் இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது. அவங்க பாட்டுன்னு கால் போகிற போக்கில் போயிட்டு தான் இருப்பாங்க. இது வறுமையில் இருக்கிறவங்க அதனுடைய நிலைமை அப்படி தான் இருக்கும். ஏன்னா கேது பார்த்திங்கனாக்கா ரொம்ப 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 அது சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பார்கள், கேதுவை போல் கொடுப்பார் இல்லை. அதனால் கேது என்பது பெரிய ஒரு பிளானட்டு. அதில் நிறைய தோஷங்கள் இருக்கும்.
அது வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பின்னால பார்க்கலாம். ஆ, இது மாரி இருக்கும்.